ஜொலிக்கும் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவரான அவருக்கு மிக பெரும்பான்மையான ரசிகர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரசிகர்கள் எல்லையற்ற ஆர்வத்தோடு அவரை காண துடிப்பதும், அதைப் போலவே கலையுலக கவர்ச்சியை நேசிக்கின்ற இளைஞர்களும் அவரை காண துடிப்பதும் திருச்சி மாநகரிலே பிரம்மாண்டமான கூட்டம் நேற்று கூடியிருந்ததை தொலைக்காட்சி வாயிலாக நானும் கண்டேன். ஆனால் தேர்தல் களத்தில் மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் கூறுவது போல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கூறுவது போல நிலைமை அமையாது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மீண்டும் மகத்தான வெற்றியை பெறும். அந்த வெற்றியை தடுக்கின்ற சக்தி இவர்களால் ஏற்படுத்த முடியாது. ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது நடைபெறப் போகின்ற ஒன்று. ஆனால் விஜய் அவர்களினுடைய அரசியல் பிரவேசம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த தாக்கம் திமுக கழக அணியை பாதிக்கப் போவதில்லை. அது எந்த வகையிலே விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் வர இருக்கிற தேர்தல் முடிவுகளை பொறுத்துத்தான் அப்பொழுது கணித்து சொல்ல முடியும். சார், விஜய் வந்து காங்கிரஸ் பற்றி விமர்சனம் செய்யாமல் மற்ற கட்சிகளை பற்றி விமர்சனம் செய்யுங்க. அதை பற்றி அவருக்கு மனதில் என்ன கருத்துக்கள் தோன்றுதோ அதை சொல்கிறாரு. இந்த திமுக கூட்டணி பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் வாய்ப்பே இல்லைங்க. ஒரு இம்மி அளவு அணு அளவு கூட அதில் எந்த அசைவும் ஏற்படாது. அதில் எந்த விதமான ஒரு சிறு நெருடல் கூட ஏற்படாது.